நேபுகாத்நேச்சார் கனவு கண்டார். விழித்து பார்த்தால் கனவுக்கு பதில் தெரியவில்லை, கனவும் தெரியவில்லை. ஆகவே அவ என்ன பண்ணா, சகல ஜோசியக்காரரையும் சாஸ்திரிகளையும் எல்லாரும் கூப்பிட்டார். அப்போ பாபிலோன் அரண்மனையில் யார் யார் இருந்தது? வானசாஸ்திரக்கார, ஜோசியக்கார, சோனியக்கார, மந்திரக்காரன், அவன் இவன், அறிவாளி ஒருத்தரும் கிடையாது. அதான் பாபிலோனின் வேசித்தனம், பாபிலோனி ஆவிங்கிறது. இப்போ எல்லா ஜோசியரையும் கூப்பிட்டா ஜோசியக்காரெல்லாம் வசமாக சிக்கிக்கிட்டான். ராஜா என்ன சொன்னார்? சொப்பனத்தையும் சொல்லணும். சொல்லுங்க, சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லணும். இப்போதான் மாட்டிட்டானுங்க. சொப்பனம் சொன்னால் அவன் புது புது விளக்கம் கொடுத்துருப்பான். சொப்பனத்தையும் சொல்லணும்னு உடனே ஜோசியக்கெல்லாம் திகைக்கிற ராஜா கோபம் வந்துருச்சு. இவ்வளோ நாள் நம்ம ஏமாத்திருந்தானே, இவனுக்கு எல்லாரும் சிறைச்சாதம் பண்ணணும். எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரண்மனையில் இவனும் கல்தேய மொழியும் சாஸ்திரங்களையும் படித்து முடிச்சிருக்கிறார். யாரு? தானியேல். அப்போ அந்த லிஸ்ட்டில் வரும்பொழுது அரண்மனை அலுவலர்களுடைய பட்டியலில் தானியேல் பேரும் இருக்கு. தானியேலை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வராங்க. வர ஒரு பேர் வந்து மிஸ்டர் ஆர்யோக். ஆர்யோக் வந்து கைது செய்ய வந்தால் உடனே தானியேல் சொல்கிறாரு, எனக்கு இது விஷயம்லாம் தெரியாது, எனக்கு ஒரு 2 நாள் தவணை கொடு. எத்தனை நாள்? 2 நாள் தவணை கொடு, நான் சொல்கிறேன். நான் சொல்லலை அப்படின்னா நீங்கள் சொல்கிற தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது நல்லா தெரிஞ்சுது. எல்லாரையும் ஜாகடிக்கிறதை விட இவன் சொல்கிறான்றானே, இவனுக்கு வாய்ப்பு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டான். 2 நாள் டைம் வாங்கிட்டே வேண்டாம். மனம் தெரியுமா? நேரம் எங்கே ஓடனா, அனனியா, மிஷாவேல், ஆசிரியா, இந்த 3 பேரும் எபிரேய பேர். இது இந்த ராஜா மாத்திட்டான். ஷாத்ராக், மேஷக், ஆபேத் நெகோ. அபேத் நெகோனா சூரிய கடவுளின் மகன் அப்படின்னு. சரி, நேர தானியேல் எங்கே போனான் அப்படின்னா, அவனை நண்பர் இடத்திற்கு போனான். அவங்களோடு கூட சேர்ந்து ஜபிக்கலான்னு சொல்லி போனான். பாபிலோன் தேசத்தில் இவர்கள் வெற்றி பெற்றதற்கு என்ன காரணம்? தேசத்தை விட்டு வெளியே வந்தாலும், வேறு தேசத்திலே அவர்கள் அமர்த்தப்பட்டாலும், அவர்களுக்குள்ளே ஒரு ஐக்கியத்தை அவர்கள் கடைபிடித்தார்கள். அல்லேலூயா. தானியேல் அவனுக்கு ஒரு ஃபெலோஷிப் இருந்துச்சு. தனக்குடைய பிரச்சனை வருதா, தான் சேர்ந்து இருக்கணுமா, தேவனை தேடணுமா, அவனுக்கு ஒரு ரெகுலர் ஃபெலோஷிப் இருந்தது. இந்த பாயிண்ட் ஐக்கியத்தை குறித்த தரிசனம். தானியேல் தனியாக இருந்திருப்பான்னா அன்னைக்கு அவன் சோர்ந்து போயிருப்பான், தோத்து போயிருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபெலோஷிப் இருந்தது. அவனுடைய சகோதரர்கள் அல்லது நண்பர்கள், அவனை புரிந்தவர்கள், அறிந்தவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள், இவரோடு கூட அவன் ஐக்கியம் வைத்ததுனால உடனே பர்மிஷன் வாங்கிட்டு அங்கே தான் போகணும். நீங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும்னா உங்களுக்கு 2வது இந்த தேசத்தில் மிகவும் முக்கியமானது ஆவிக்குரிய ஐக்கியம். அல்லேலூயா. நீங்கள் சபையோடு எவ்வளவு ஐக்கியமாக இருக்கிறீர்களோ, பரிசுத்தவான்களோடு எவ்வளவு ஐக்கியமாக இருக்கிறீர்களோ, ஊழியரோடு எவ்வளவு ஐக்கியமாக இருக்கிறீர்களோ, அவ்வளவு கிருபையில் வளருவீர்கள், சாத்தானை ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் என்னவென்றால், நம்ம வீழ்த்துறதுக்கு முன்னாடி, விழச் செய்வதற்கு முன்பாக அவன் செய்கிற தந்திரம் சபையை விட்டு விலகி வர சொல்வது, ஐக்கியத்தை விட்டு விலகி வர சொல்வது. அதையும் அவன் உடனடியாக செய்ய மாட்டான். அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ், ஸ்லைடிங் போர்டு மாதிரி. முதலிலே அவன் ஆராதனைக்கு லேட்டாக வர வைப்பான். 2வது கட்டடிக்க வைப்பான், 1 வாரம் வராமல் நிறுத்துவான். அப்புறம் 1 மாதம் வராமல் நிறுத்துவான். அப்புறம் உன்னை தனியாக தள்ளிக்கிட்டு போயிடுவான். அல்லேலூயா. கர்த்தர் வராரு. சபை அவசியம், சபை கூடுதல் அவசியம், ஐக்கியம் அவசியம். அல்லேலூயா.
பிரசங்கி புஸ்தகத்தில் இந்த ஐக்கியத்தை குறித்து ஒரு வார்த்தை இருக்கிறது, பொருத்தமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஒண்டியாக இருப்பதை பார்க்கிலும் இருவர் சேர்ந்திருப்பது நலம். நம்பர் 1, இருவர் படுத்து கொண்டிருந்தால் சூடு உண்டாகும். ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபயர் எங்கன்னா ஃபெலோஷிப்பில் தான் கிடைக்குது. கை தட்டி கத்துறது வந்துடும். நம்ம இப்போல்லாம் எலக்ட்ரிக் திருப்புனா அடுப்பு எரியுது, அப்படி திருப்புனா கேஸ் ஸ்டவ் எரியுது. அந்த காலத்தில் விறகு அடுப்பு தானே. இப்படி ஒரு விறகு வச்சு பாருங்கள், எரியாது. பெண்கள் அதில் பயங்கரமான டெக்னிக். 2 விறகு எப்படி வைப்பாங்க. இது அனல் மூட்டும், அது அனல் மூட்டும், எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நான் பார்த்ததே இல்லைங்கிறீங்களா அடுப்பு? உங்களை என்ன பண்ண நீங்கள் பார்த்துக்கிறீங்கள, நம்ம தான் காலாகாலம் பார்க்குறோமே. ஐக்கியம் தாங்க அனலை கொண்டு வரும். அல்லேலூயா. என்ன சொன்னாலும் சரி, சபைக்குள்ளே இருக்கிறவனுடைய ஆவிக்குரிய அனல் மாதிரி தனியாக திடீர்னுக்கு அனல் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. ஆகையினால சபை விட்டு வேலைக்கு போகிறேன், நான் சபை கூடுதலுக்கு கொஞ்சம் வரமாட்டேன், இப்படி முடக்கு பண்ணாத, பிசாசு உனக்கு வலையை விரிச்சிட்டான்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த வசனம் எங்கே இருக்குது தெரியுமா? ஒண்டியாக இருப்பதை பார்க்கலாம் 2 பேர் ஒன்றாக இருப்பதுனாலும் பிரசங்கி புஸ்தகத்தில் இருக்குது. அதில் அடுத்த வசனம் முதல்ல ஸ்பிரிச்சுவல் ஃபயர். 2வது, ஒருவன் விழுந்தால் மற்றொருவன் தூக்கி விடுற அனுபவம் எங்கன்னா சபையில் தான், ஐக்கியத்தில் தான். ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட். நீ ஆவிக்குரிய ஜீவத்தில் தளரும் போது உன்னை தாங்குவதற்கும், வளரும் போது உன்னை உற்சாகப்படுத்துவதற்கும் தேவன் வைத்திருக்கிற நியமம் ஐக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. அடுத்து அதிலே சொல்லுது, முப்பிரிய நூல் அறுபடாது இருக்கா. ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், ஆவிக்குரிய பலன் எங்கன்னா ஐக்கியத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 1வது 2வது எங்களுக்கு அந்த காலத்தில் கதை சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 எருது ஒன்றா மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சான். சிங்கம், பல்லு போன சிங்கம் கடிக்க வந்துச்சான். 4 எருதை முட்டியே துரத்திருச்சான். சிங்கம் பார்த்துச்சு, இதுங்களை ஜெயிக்க முடியாதுன்னு மிஸ்டர் நரி கிட்ட போச்சான். நரி சொல்லிச்சான், நான் பார்த்துக்கிறேன், இவனுங்களை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, கிட்ட போய் நீங்கள் எதுக்கு ஒரே இடத்த முண்டி அடிச்சுட்டு கிடக்குறீங்க, கொஞ்சம் தனித்தனியாக போனீங்கன்னா நல்லா இருப்பீங்க அப்படின்னு. 4 எருதும் நரி பேச்சு கேட்டுக்கிட்டு தனித்தனியாக போச்சான். சிங்கம் வந்துச்சு, ஒவ்வொன்றா அடித்து ஏப்பம் விட்டுடுச்சு. நரி வரும், நீ எதுக்கு இங்கே கிடக்க, அப்படி போடணும். பேச்சை கேட்டு அங்கே எங்கே போனேன், பல்லு போன சிங்கம் யார்? சாத்தான். உன்னை கவ்விக்கிட்டு போயிடுவா, உன்னை காப்பாற்ற ஆளே இருக்காது. அல்லேலூயா. அப்போ 2வது தரிசனம் எதை குறித்து தரிசனம்? சபை கூடுதல் முக்கியம், ஆராதனை முக்கியம், பரிசுத்தவான்கள் ஐக்கியம் முக்கியம். இந்தியாவில் சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது, டெய்லி மார்க்கெட் இருக்குது, இன்னொன்று இருக்கும். எல்லா ஜனங்களும் வாங்குவதற்காக வாரந்தோறும் ஒரு மார்க்கெட் கூட, சந்தை, வாரச்சந்தை போவான். வாரம் போவான், எதாவது வாங்கிட்டு வந்துடுவான். நீங்களாம் சபைக்கு வாரச்சந்தைக்கு வரா மாதிரி வரக்கூடாது. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, இடையில் உங்கள் சபையில் நடக்கிற கூட்டங்களிலேயும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஐக்கியத்துக்கு திரும்ப திரும்ப வருகிற பொழுது உங்கள் நினைவுகள் அதிலேயே பதிஞ்சிருக்கும், வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. இப்போ 19ஆம் வசனத்துக்கு வர போகிறோம். 3வது, 1 பரிசுத்தத்தை குறித்த தரிசனம், 2 ஐக்கியத்தை குறித்த தரிசனம், 3வது 4 பேரும் கூடி என்ன பண்ணாங்க, ஏங்க நல்ல ஒரு பெஸ்ட் வக்கீலை பார்க்கலாமா, ஒரு நல்ல லைப்ரரிக்கு போய் புக்கெல்லாம் திருப்பி பார்க்கலாமா. 50 பேரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 19, 20 வசனம் வாசி பார்த்தா போதும். அதான் வாசித்த வரமே.
ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த சூழ்நிலையில் நாம் ஜெயிக்கணும்னா நமக்கு தேவை என்ன? எப்போ ஜெபம் பண்ணியிருக்கிற? உலகத்திலேயே முதல் நடந்த குரூப் ஆல்நைட் ப்ரேயர் யாரு தான்? தானியேல் தான். தனியாக ஜெபிச்ச ஆள்லாம் இருக்குது. யாக்கோபை பிந்தி தனித்து ராமடிசும் ஜெபம் பண்ணா விடிகிற வரைக்கும் இருக்குது. ஆனால் குரூப்பாக ஜெபம் பண்ண கூட்டம் தானியேலும் அவருடைய கூட்டம். பரிசுத்தம் நிலைப்பதும் ஐக்கியம் நிலைப்பதும் எப்போன்னு கேட்டால் ஜெபம். ஒரு முறை எங்கள் ஊழியர் கூட்டத்தில் எங்கள் தலைமை போதவர் கேட்டார் ஒரு கேள்வி. ஒரு 15 ஊழியக்கார் உட்காந்துருந்தோம். எப்பா எல்லாம் எனக்கு சாட்சி சொல்லுங்கப்பா, இன்னைக்கு நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுற அப்படின்னு சொல்லு, எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னாரு. ஒவ்வொரு ஊழியராக இதில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் எங்கே ஊழியர் செய்கிறேன், நான் காலை 4 மணிக்கு எழுந்து விடுகிறேன், 6 மணி வரைக்கும் ஜெபிக்கிறேன். இன்னொருத்தர் இருந்தார், அதில் உண்மை பேசுகிறாங்க. நான் காலையில் 6 மணிக்கு தான் எந்திரிப்பேன், நான் 7 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுகிறேன். ஒரு சிலர் நான் நடுராத்திரியில் 12 மணிலேருந்து ஜெபிப்பேன் அப்படிலாம் சொன்னார். எல்லாருக்கும் சந்தோஷம். நம்ம ஊழியக்காரில் என்ன பண்ணுறாங்க? ஜெபம் பண்ணுறோம். ஒருவர் எழுந்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் இப்போல்லாம் ஜெபிக்கிறதே கிடையாது, ஏன்னால் எனக்கு டைமே கிடையாது, 24 மணி நேரம் எனக்கு பத்த மாட்டேங்குதுன்னார். 24 மணி நேரம் பத்த மாட்டார், போதலை காணலை அப்படின்ட்டார். எங்கள் தலைவருக்கு அதிர்ச்சியாக போச்சு. இப்பா நான் 330 சபைகளை மேய்க்கிறேன், கல்வி நிறுவனங்களை நடத்துகிறேன், சமூக சேவைகளை செய்கிறேன், உள்ளூர் சபைகளை பார்க்குறேன், இந்த ஊழியர் குடும்பங்களை பிரச்சனைனா போயிட்டு வரேன், வருகிற கடிதங்களுக்கு பதில் சொல்கிறேன், இவ்வளவு செஞ்ச பிறகு எனக்கு ஜெபிக்க நேரம் இருக்கு. நீ உள்ளூர் சபையில் இருக்கிற, உங்ககிட்ட ஒரு 50 ஆடுகள் தான் இருக்கு, வேற வேலை ஒன்றும் இல்லை, உனக்கு எப்படி 24 மணி நேரம் பத்தலைங்க, ரொம்ப பிஸிங்க நான். அவர் சொன்னார், அடுத்த ஊழியர் கூட்டத்தில் பேசிக்கிறேன்ட்டு போயிட்டார். பிரசங்கத்தில் சொன்னார், நீ ஜெபிக்கிற வரைக்கும் தான் ஊழியக்காரன், நீ ஜெபிக்கலைன்னா கர்த்தர் அந்த இடத்துல வேற ஒருத்தர் வச்சுட்டு போயிடுவார்ன்ட்டார். அவர் சொன்ன மாதிரியே 3 மாதத்தில் ஜெபிக்காத அவரால் ஊழியத்தில் நிற்க முடியல, ஊழியத்தை விட்டே போயிட்டார். அவர் போனது மாத்திரமல்ல, அவர் நிர்வகித்த சபையும் இல்லாமல் போய்விட்டது. காரணம், எந்த ஒன்றுக்கும் அஸ்திபாரம் ஜெபம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் என்றால் உங்கள் தனி ஜெபம், ஜெபம் என்றால் உங்கள் குடும்ப ஜெபம், ஜெபம் என்றால் உங்கள் சபையின் ஜெபம், எல்லாம் அவசியம். சூழ்நிலைகள், எதிர்ப்புகள், வேலை பலு, இவைகள் நிமித்தமாய் உங்கள் ஜெபத்தை நீங்கள் குறைத்து விடவே கூடாது. தானியேலுக்கு விரோதமாக பிராது பண்ணுகிறார்கள், குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே சட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் தானியேல் அதற்கு அஞ்சவில்லை. தான் முன்பு செய்து வந்த வழக்கத்தின்படியே எருசலேமுக்கு நேராக ஜன்னலை திறந்து வைத்துவிட்டு அவன் ஜெபம் பண்ணினான். தாவீது ராஜாவாக இருந்தான். அந்தி சந்தி மத்தியான வேளையில் அவன் ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. ராஜாயா, தேசத்து ராஜா. அவனுக்கு குடும்பம் இருந்தது, நாடு இருந்தது, நிர்வாகம் இருந்தது, படைகள் இருந்தது. இவைகள் நடுவே அவன் சொல்றான், அந்தி சந்தி மத்தியான வேளையிலே நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஜெபத்தை விட்டுறாதீங்க ஐயா, ஜெபத்தை விட்டுறாங்க. சில நாளில் நம்ம மனுஷன்தான் பலவீனம் வரும், ஜெபிக்க முடியாதபடி ரொம்ப பலவீனம் வரும். நம்மளாம் வானத்தில் குதிச்சவங்க இல்லை, மனுஷர் தானே. சில நாள் ஜெபிக்க முடியாதபடி பலவீனம் வரும். நான் உணர்ந்திருக்கிறேன். அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஜெபிக்க முடியாமையே ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இயேசுவால முடியல, அவர் அப்படியே விழுந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா, பரத்திலிருந்து ஒரு தேவதூதன் கெத்செமனே தோட்டத்துக்கு இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஜெபிக்க முடியாமையே ஜெபம் பண்ணுங்க.
அந்த ஜெபத்தில் ஒரு புதிய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. நேற்று கூட 2 பேரும் ஆலோசனை வந்து கேட்டாங்க, சொன்னேன் நான் அவங்களுக்கு. இப்போ நீங்கள் 5 to 6 ஜெபிக்கிற பழக்கம், காலையில் வெளியூர் போயிட்டு வந்தீங்க, லேட் நைட் லேட் பெட், காலையில் 5 to 6 எந்திரிக்க முடியல, அலாரம் வச்சுங்க, அது அலறிச்சு ஆனால் கேட்கல, கண்ணை விழிச்சு பார்த்தா மணி 7, ஆஃபீஸுக்கு போகணும், இல்லை வேலை இருக்குது, புறப்பட்டீங்க, பரவாயில்ல, தப்பில்லை. ஓ இன்னைக்கு 5 to 6 ஜெபிக்கிறேன், ஓ இன்னைக்கு 5 to 6 ஜெபிக்கிறேன், அப்படியே சொல்லிக்கிட்டு காலத்தை ஓட்டாது. 5 to 6 ஜெபிக்கல, தப்பு. பொறுத்தனையை நான் தவற விட்டோம், பரவாயில்ல, நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கும் தயப்படுத்திருக்கிற தேவன். 5 to 6 தான் ஜெபிப்பேன், அதனால் வேறு நேரம் நான் ஜெபிக்க மாட்டேன். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு ஜெபிக்க போவாத. அன்னைக்கே அந்த ஜெப நேரத்தை இன்னொரு நேரத்தை ஒதுக்கி ஜெபித்து விட்டால் உன் ஜெப பழக்கம் என்றைக்கு மாறாமல் வலுவுள்ளதாக இருக்கும். கரங்களை தட்டி கத்திரி சோதனை பண்ணுங்க. நான் ஜெபிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த நாளில் ஜெபிக்காமல் விட்டுட்டுனா அடுத்த நாள் நீ 7 மணிக்கு தான் எந்திரிப்பேன். அதுக்கு பதிலாக அன்னைக்கே அந்த 1 மணி நேரம் ஜெபத்தை நீங்கள் செய்து விட்டால் உள்ளான மனு சொல்லுவான், இப்போ நீ ஜெபிக்கலாம், இன்றைக்கி ஜெபிச்சு தான் ஆகணும், ஆனால் மரியாதை இப்போவே ஜெபம் பண்ணணும் என்று தன்னைத்தானே எழுப்பி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஜெபமே ஜெயம், ஜெபம் ஜீவன். Prayer is the vital breath. அதான் உண்மையான சுவாசம். ஆகவே நீங்கள் ஜெபியுங்கள். சமயமாகிறதுனால நான் வேகமாக போகிறேன். ஜெபிச்ச உடனே ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஆன்சர் கிடைச்ச உடனே ராஜா கிட்ட கொண்டு போகிறாங்க. ராஜா கிட்ட கொண்டு போய் நான் நேற்று சொன்ன மாதிரி யாருக்கோ தெரியாத ஒரு அரிய பெரிய வெளிப்பாடு யாருக்கு இருக்கு? தானியேல். அப்போ ராஜா கிட்ட போகிறப்ப தானியேல் எப்படி போயிருப்பான் சொல்ல மாட்டீங்களா? நெஞ்சை நிமித்தி அப்படியே காலில் தட்டி விட்டு அப்படியே போயிருப்பான். அப்படின்னு நினைக்கிறீங்களா? என் ராஜாவே, அவ்வளோ நாள் வச்சிருந்த சீனியர் யாராச்சும் செஞ்சாங்களா? ராஜாவே, ஒரு பெரிய சீக்ரெட், ஹெவன்லி சீக்ரெட், டிவைன் சீக்ரெட் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. காரணம், இங்கே இருக்கிற எல்லாரை விட நான் பெரிய பரிசுத்தவான் என்பதனால் அல்ல, வருங்காலத்தை குறித்து உமக்கு ஆண்டவர் தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே எனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இதான் தாழ்மை குறித்த தரிசனம். அல்லேலூயா. பேர பிரசங்கர் ஆகியிருக்கிறார். நீங்கள்லாம் வடிகட்டின நாட்கள், நான் பெரிய அறிவாளி என்பதனால் என் வாயில இந்த வார்த்தையை வைக்கல. ஆண்டவர் என்னை விட உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கு இந்த சத்தியத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார். ஆகவே என்னை அவர் பயன்படுத்துகிறார். அவ்வளவுதான். அல்லேலூயா. இப்போ உங்களை கொண்டு தேவன் அநேகரை குணமாக்கலாம், அடையாளங்கள் அற்புதங்கள் செய்யலாம். நீங்கள் நினைத்து விடக்கூடாது, இங்கே இருப்பவர் எல்லா இருப்பார்களும் நாம தான் பெரிய பரிசுத்தவான், we are the fit, நாம தான் தகுதி, ஆகவே நம்ம கையில் கர்த்தர் கொடுத்துட்டார். இல்லை, இந்த ஜனங்களை கர்த்தர் நேசிக்கிறார், அவர்களை விடுதலையாக்க விரும்புகிறார். ஆகவே நம்மை கருவியாக எடுத்து பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அவ்வளோதான். நம்ம ஒன்றுமே கிடையாது, நம்ம நத்திங். இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கணும், நம்மளை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அந்த தரிசனத்தோடு கூட இருங்க. நேற்றே சொன்னேன், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த புஸ்தகத்தில் நிறைய இடத்துல இந்த சம்பவங்கள் இருக்கிறது. பெருமையாக இருந்து எப்படி வீழ்ந்து போனார் என்பதை நீங்கள் தானியேல் புத்தகத்திலேயே வாசிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ என்னமோ ஆவியானவர் இந்த கருத்துக்களை தான் கொடுக்குறார். தாழ்மைப்படுங்க, எதை குறித்தும் பெருமைப்படாதீங்க. உங்களுக்கு பாடத்திறமை இருந்தால், பிரசங்கிக்க திறமை இருந்தால், நீங்கள் ஜெபம் பண்ணி 4 பேர் சுகமாக இருந்தால், அநேக சொப்பனங்கள் நிறைவேறியிருந்தால், நீங்கள் பெரிய அறிவாளி என்று நினைக்க வேண்டாம், பரிசுத்தவான் என்று நினைக்க வேண்டாம். கர்த்தர் உங்கள் மேல் இரக்கம் வைத்திருக்கிறார், ஜனங்களை விடுதலையாக்க சித்தம் கொண்டிருக்கிறார். என்னுடைய நினைப்பெல்லாம் அதான். இவர்களோடு கூட பேசணும், ஆகவே எனக்கு வெளிப்படுத்துகிறார்.
இவங்களோட பேச வேண்டான்னா எனக்கு வெளிப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. தானியேல் இந்த தாழ்மையின் தரிசனத்தை கொண்டிருந்தனால்தான் கர்த்தர் அடுத்தடுத்து புதிய தரிசனங்களை, புதிய வெளிப்பாடுகளை அவருக்கு தந்தார். அல்லேலூயா. 6ஆம் அதிகாரத்துக்கு தாவும் 22ஆம் வசனத்துக்கு போவோம். தரியு ராஜா காலத்திலே தானியேலை கொண்டு போய் சிங்க கபிலே போட்டார். ராத்திரியெல்லாம் ராஜாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டம். நினைக்கிறேன் அந்த ராஜா கொஞ்சம் ஏதோ விஷயம் தெரிஞ்சாலும் ரொம்ப இருக்கு. யாரையாவது விட்டு போய் தானியேல் எலும்பு இருக்கா பார்த்துட்டோன்னு சொல்லியிருக்காமல, அவனே வந்துட்டான். வந்ததும் இல்லாமல் எட்டி பார்க்காம குரல் கொடுக்குறான் பாருங்க, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க. உள்ள இருந்து குரல் வருது, நாசமா போனவனே கபியில போட்டுட்டு டைலாக் வேற பேசுறியா? அப்படியா? நம்ம யாராவது பண்ணிட்டா அவனுக்கு கொடுக்குற சாப வார்த்தைக்கு அளவே கிடையாது. ஆனால் தானியேல், ராஜாவே நீர் ஐயா, நம்ம எப்பவுமே வாழ்க போட்டுக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. மற்றவர்களை வாழ்த்துக்கிட்டே இருப்போம். சரி, அது இல்லை சப்ஜெக்டு. அப்போ சொல்கிறான், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். 22. யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் என்ன செய்யல? தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் மனுஷர்கிட்ட போய் நீங்கள் சொல்லணும், உங்களுக்கு முன்பாகவும் நான் யோக்கியமாக தான் இருக்கிறேன். அல்லேலூயா. இதை இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, உக்கிரானத்துவத்தை குறித்த தரிசனம், பொறுப்புகளை குறித்த தரிசனம். ராஜா அவனை உயர்ந்த இடத்துல மந்திரியாக வைத்திருந்தார். அதில் அவன் உண்மையாக இருந்தான். அவன் ராஜாவுக்கு என்ன செய்யலை? நீதிகேடு செய்யலை. அவன் பொறுப்பை அல்ல தட்டல. உங்களை ஒரு டீச்சராக வச்சுருந்தா உங்கள் வேலையில் உண்மையாக இருங்க. நர்ஸாக இருந்தால் உங்கள் வேலையில் உண்மையாக இருங்க. உங்களை ஒரு பொறுப்பான இடத்துல வைத்திருந்தா அந்த பொறுப்பில் உண்மையாக இருங்க. பவுல் சொல்கிறார், தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானது செய்ய நாடுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய தகவல்கள் உண்மையாக இருக்கட்டும். கர்த்தர்கிட்ட எப்படி உண்மை பேசுகிறீங்களோ அதுபோல் சக மனிதருக்கு முன்பாகவும் உண்மை உள்ளவராக இருங்க. உண்மை உள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் வாங்குகிற சம்பளத்திற்கு, தேசத்திற்கு, உங்கள் மேல் அதிகாரிக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் நடந்து கொண்டால் எந்த ஆபத்து நேரத்திலும் உங்களை தப்புவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 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 5 காரியங்களில் அவன் தரிசனம் உள்ளவனாக இருந்ததுனால புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தின விசேஷத்தை நமக்கு தந்த யோவான், அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பிரியமானவனே. மரிக்கும் பொழுது பூரண வயதுள்ளவனாய் யோவான் மரித்தார். அதே மாதிரி தானியேல் பூரண வயதுள்ளவனாக மரித்தான். 3 ராஜாக்களை கண்டான். தேவனும் பிரியமானவனேன்னு அழைத்தார். அப்போ கர்த்தர் வரும்பொழுது நம்மளை எப்படி கூப்பிட போகிறாரு? பிரியமேன்னு கூப்பிட போகிறார். ஆக உலகத்தை குறித்து, ஆப்பிரிக்கா குறித்து, அமெரிக்கா குறித்து நீ தரிசனம் பார்க்குறத விட உன் வாழ்க்கையில் ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். என்ன தரிசனம்? நான் பரிசுத்தமாக இருக்கணும், எனக்கு ஒரு ஐக்கியம் வேணும், என் ஜெப வாழ்க்கை, தாழ்மை, என்னை எங்கே வச்சுருக்கிறோ அங்கே உண்மை, என்னவா வச்சுருக்கிற அதில் உண்மை. இப்படி இருந்தால் நன்மையை பெறுவீர்கள்.